வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர். இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு இறுதிக்கட்ட ஃபைனலான ரிப்போர்ட்டை எப்போ கொடுக்க இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலாக நாம் இப்போ பார்க்கலாங்க. தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலருடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? தமிழகத்தில் 2ஆம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசியோடைய ரிசல்ட்ஸ்க்காக தமிழக மக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2ஆம் நிலை காவலருடைய ரிசல்ட்ஸு எப்போ சார் வரும்? எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரம் வெளியிட போகிறதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உண்மையா? கண்டிப்பாக மார்ச் 28ஆம் தேதிக்குள்ளார இந்த 2ஆம் நிலை காவலருடைய மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு தொடங்கிடுவாங்களா, என்ன முடிச்சிருவாங்களா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருடைய ஓவரால் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் வரும்? தமிழகம் முழுவதுமே 2ஆம் நிலை காவலரை சென்ற ஆண்டுகள்லேருந்தே துவக்கிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கு என்ன சார் நடக்கும், 2ஆம் நிலை காவலர்களுடைய ஓவரால் கட் ஆஃப் என்ன, அவர்கள் வேலை தான் என்ன, அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். 2ஆம் நிலை காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓவரால் கட் ஆஃபு 82 தாங்க ஹையஸ்ட்டாக வரும் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை நமக்கு விரைவில் வெளியிட போகிறதா நமக்கு தகவல்கள் அனைத்தும் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசியில் குரூப் 4ல் கண்டிப்பாக 145 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? மார்க் குறைவாக வருவதால் தேர்வர்கள் புகார் சொல்லிட்டு வராங்க. தேர்வு பார்த்தீங்கன்னா தேர்வு வேலைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்கு இருந்தாலே வேலை கிடைக்குமா? இந்த எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டடோ இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. இது எல்லாமே இருந்தாலும் ஒரு செகண்டரியாக தான், ப்ரைமரி உங்கள் கையில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துடைய மெடிக்கல் ஃபிட்னஸோடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனலான மெரிட் லிஸ்ட்டு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.